விட்டு போகாத இடமே இல்லம்மா. எல்லா இடத்துலயும் ஆம்பளைங்க ஒரே மாதிரியா தான் இருக்காங்க. கதையை கேட்டு இறக்கப்படுறவங்களை காட்டிலும் சதையை பார்த்து சபலப்படுறவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. நீ எதுக்காகமா இறங்கி போற? இட்லி சுட்டு வித்தாவது நான் உன்னை காப்பாத்த மாட்டேன். ஆத்தா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காது. இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒண்ணும் கேட்டதில்லை. உனக்குன்னு சொல்லிக்க சொந்தக்காரவங்க யாருமே இல்லையா அம்மா? எனக்கா சொந்தக்காரங்களா? கடைசியிலேயாவது நான் ஒருத்தன் இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் வந்ததம்மா. அன்னைக்கே அபாயன்னு சொல்லி போட்டேன். இன்னைக்கு வந்து அதோகதின்னு நிக்கிறியம்மா. பட்டதானே தெரியுது. நீ பட்டதெல்லாம் போதுமா. இந்த பட்டை போடுற இருக்கிற வரைக்கும் உன்னை பட்டு போக விட மாட்டோமா. மூட்டை தூக்குறனோ இல்ல கல் உடைக்கிறனோ பிச்சை எடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துறேம்மா. நான் குடியேற வேண்டாம் மாப்பிள்ள. என்னால உங்க அம்மாவை காப்பாத்த முடியுங்கிறியா இல்லைங்கிறியா நீ சொல்டா மாப்பிள்ள. சுதந்திரமா இருக்க போற? அட நீ ஒண்ணு. கல்யாணம் ஆனா கத்திரிக்காய் ஆனா நான் என்னைக்கு யாருக்கும் பயப்பட மாட்டேன். அம்மா பாட்டு பாடுறம்மா கார்ல வந்திருக்காங்க. யாரு? கீதாவா? ஆமா. எங்க வந்திருக்காங்க? 3ஆம் நம்பர் ரூம்ல. நானே வந்து ரூம்ல பாக்குறேன்னு சொல்லு. அப்புறம் காரை ரெடியா எடுத்து போய் பஜார் வரைக்கும் போயிருக்கு. என்ன சரி. எங்க வீட்டு டிரைவர் கூட எவ்வளவு வாட்ட சத்தமா இருக்க பாத்தியா? இல்ல நம்ம செலக்ஷன். ஹலோ கீதா, பயந்துட்டீங்களா? நான் யாருன்னு பாக்குறீங்களா? கல்யாண பொண்ணுனா வெக்க பொண்ணுன்னு பாக்குறீங்களா? வெக்கன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. இன்னைக்கு காலையில கூட பாருங்க, தாலி கட்டும் போது பொண்ணுனா வெக்க பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினேன், வெக்கமே வரல. அதுக்கு பதிலா சிரிப்பு தான் வந்தது. அந்த சமயம் பார்த்து போட்டோகிராஃபர் வந்து போட்டோ எடுத்துட்டான். கீதா, நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப... என் பேரை நீங்க கேட்கவே இல்லையே. சரளமா பேசிட்டு இருக்கேன்ல, அதான் சரளா. ஏங்க தலைய ஒழுங்கா பின்னக்கூடாது, இப்படியா பின்றது? என் சாரி நல்லா இருக்கா? உங்களை நான் எங்க பாத்திருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டோட மேரேஜ்ல. நீங்க கூட பாட்டு பாடுனீங்களே, நான் கூட விசில் அடிக்கல. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், உம்மன் இருக்கீங்களே. உம்மன் இருந்தாதான் அழகா இருக்கீங்க. ஆமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி வாங்க, எங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். வாங்க வாங்கண்ணா. என்ன கணேசன் சார், என்னுடைய மாப்பிள்ளை செலக்ஷன் எப்படி? ரொம்ப நல்ல மாப்பிள்ளை எல்லாம் பாத்துருக்கீங்க. டாடி. என்னம்மா? நான் சொல்லல, இவங்க தான் கீதா. அப்படியா? வணக்கம்மா. உங்க கச்சேரி தான் வேணும்னு என் பொண்ணு ஒத்த கால்ல நின்னா இந்த கச்சேரி பிரமாதமா அமையணும். அப்பா அவங்க டைனிங் ஹால்ல இருக்காருமா. என்ன பூந்து விளையாடுறாரு? ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காருமா. நான் அவரை போய் பாக்குறேன். ஓகே. என்னங்க, எங்க அவரு? அதோ அப்பள இது ஒரு தமிழ் வந்துறேன். ஹலோ டார்லிங், உங்களை ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். இங்க பாருங்களேன். என்ன ரெண்டு பேர் பாத்துட்டே இருக்கீங்க, ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரளா, அவங்களை டிஃபன் சாப்பிட சொன்னியா? வேற எதுவும் பேச தெரியாதா? இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டா டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்களே. அவர் கை கழுவிட்டு வந்திருக்காருல்ல, அப்படிதான் கேட்பாரு. ஆமா, ட்ரெஸ் மாத்திட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அதுக்குள்ள அடையாளமே கண்டுபிடிக்க முடியாதபடி இன்னொரு ட்ரெஸ் மாத்திட்டாரு. ஆமா, என்ன கேட்காம ஏன் மாத்தினீங்க? ஏன் மாத்தினீங்க? நல்லாவே கேட்டீங்க. நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்காமலே கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஆகலையாங்கிறத தாலி இருக்குதான்னு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதான் இழுத்து போத்திக்கிட்டு இருக்காங்களே. இழுத்து போத்திக்கல, மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கு. என் மூக்குத்தி எப்படிங்க இருக்கு? மீனாட்சி மாதிரியே இல்ல? ஆமா, எங்க சொந்த ஊர் மதுரையை சுத்தி பாத்திருக்கீங்களா? உங்க சொந்த ஊர் என்ன? கோயம்புத்தூர். ஆஹா, இவர் சொந்த ஊர் திருச்சி. திருச்சி சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன திருச்சி சொல்றாரு சொல்றீங்க? திருச்சிராப்பள்ளிய முழுசா சொல்லாம அத திருச்சி திருச்சின்னு பாதிய முழுங்கிட்டாருன்னு சொன்னேன். ஆமா ஆமா, இவர் சாதாரண ஆள் இல்ல, என்னையே முழுங்கினாலும் முழுங்கிடுவாரு.
என்ன 2 பேரும் குழப்பறீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸ்ட்ரைட்டாவே பேச மாட்டீங்களா? பழகுன தோஷமோ என்னவோ தெரியல, எனக்கு ஸ்ட்ரைட்டாவே பேச வரல. ஓகே, நான் அப்புறமா பார்க்கறேன். For more updates, like, comment, subscribe to our channel.